உன் வேஷத்தை தோல் உரிக்க நான் போட்ட திட்டம் தான் இது. வெளியில சொல்லாதீங்க, 4 பேர் உங்களை காரி துப்புவான். இந்த போட்டோஸை வச்சு உங்களால ஒன்னும் ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த காதலை நீ ஒத்துக்கிறியா? கட்டாயம். இந்த காதல என்ன தப்பு இருக்கு? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கமலேஷ்? எதுவுமே யோசிக்க குழப்பம்தான். என் மருமகிட்ட நீ வாழை ஆட்ட, உனக்கு வாழை இருக்காது, படுவா தலையே இருக்காது. அடியை சூனியக்காரி ஸ்னேகா, என் பிள்ளைக்கு நீ சூனியமா வைக்கிற, அவனை வசியப்படுத்தி அவன் வாழ்க்கையே நாசப்படுத்திட்டியடி. நீ நல்லாவா இருப்ப? இனிமே அருணாவோட எதிர்காலமே உன் கையில தான்ப்பா இருக்கு. முதலாளி, நாங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அருணாவை நீ ஏத்துக்கணும். அவளுக்கு ஒரு வாழ்க்கையை நீதான்ப்பா அமைச்சு கொடுக்கணும். ஒரு நீ சாப்பிடல என்ன கேட்டே? மான ரோஷம் இருக்கனால நீ அப்போ கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்றியா? இது பாருங்க கமலேஷ், காதலுக்கு அப்புறம் கல்யாணம் தானே. அதை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க பாருங்க கமலேஷ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? வெரி குட் மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. இந்த போட்டோஸ் நான் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோமா. தேங்க்யூ. ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். சரி. டேய், அந்த நட்டை சரியா திருவு. கரெக்டா செய்டா. தமிழ் முதலாளி, வாங்க முதலாளி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. டேய், என்ன பாக்குறீங்க? இவரு தான்டா எனக்கு முதலாளி. எனக்கு இந்த வேலையெல்லாம் கத்து கொடுத்த கடவுள்ரா. சார் வணக்கம்மா. வணக்கம்பா. தம்பி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா? டேய், போய் சாப்பிட்டு வந்துருங்க போங்க. சரிண்ணே. சொல்லுங்கம்மா. நான் உன் காலில் விழணும்னு வந்தேன்ப்பா. முதலாளி, அதுக்கு முன்னாடி நீ என் காலில் விழுந்து உன்னை பெரியவன்னு நிரூபிச்சிட்டப்பா. உனக்கு முன்னாடி நான் கூனி குறுகி நிக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. என்ன முதலாளி இது? என்னென்னமோ பேசுறீங்க. உனக்கும் அருணாவுக்கும் நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன்ப்பா. என்ன ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண போவே அந்த தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிட்டீங்களே முதலாளி. தம்பி, நாங்க உங்ககிட்ட ஒரு பெரிய உதவி கேட்டு வந்திருக்கோம். என்னன்னு சொன்னாதானமா எனக்கு தெரியும். புருஷனை பறி கொடுத்தாருன்னா இப்ப விதவையா நிக்கிறா. எங்களை பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இப்போ வைதேகி வீட்டுல போய் தங்கியிருக்கா. அருணாவுக்கு நடந்த எல்லா கொடுமையும் எனக்கு லேட்டா தாமா தெரியும். தமிழ், எவ்வளவோ சொத்து பணம் காசு இருந்தோம் எங்களுக்கு நிம்மதியே இல்லாம போச்சுப்பா. நாங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டோன்னு எவ்வளவோ அருணா கிட்ட எடுத்து சொல்லியும் அவ எங்களை மன்னிக்கிறதா இல்லப்பா. அதுக்கு நான் என்ன முதலாளி பண்ண முடியும்? நடந்ததுக்கு நீ எதுவும் பண்ண முடியாதுப்பா. ஆனா இனிமே அருணாவோட எதிர்காலமே உன் கையில தான்ப்பா இருக்கு. முதலாளி, நாங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அருணாவை நீ ஏத்துக்கணும். அவளுக்கு ஒரு வாழ்க்கையை நீதான்ப்பா அமைச்சு கொடுக்கணும். முதலாளி, இப்போ எங்க பொண்ணு வாழ்க்கை உன் கையில. பழசெல்லாம் மறந்துரு. தயவு செஞ்சு நாங்க சொன்னதை கேளு. வேணும்னா உன் கால்ல- என்னம்மா இது? ஏன் காலெல்லாம்? உனக்கும் சோபாவுக்கும் நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். என் மக அருணா உன்னை சின்சியரா காதலிச்சவ இப்போ வாழ்க்கையை இழந்து நிக்கிறா. தமிழ், அந்த காதலுக்கு இனிமே நீதான்ப்பா உயிர் கொடுக்கணும். இல்லைன்னா
காலம் பூரா என் மக நடப்பணமா தான் இருப்பா. அவ பிடிவாதக்காரி, உன்னை மறந்த மாதிரி நடிக்கிறா. ஆனா அவ மனசுல நீதான் இருக்க. அத அவளை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். நீ கொஞ்சம் அவளை பார்த்து பேசுனீனா அவ பிடிவாதம் கொஞ்சம் பலவீனமாகும். கட்டாயம் கல்யாணத்துக்கு சம்மதிப்பா. சோபாவை விட்டுட்டு அருணாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றது எங்க சுயநலம்தான். ஆனா வேற வழி தெரியல. நீதான் அருணா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நான் அருணாட்ட பேசுறேம்மா. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, இது எப்படி அட்வொகேட்டுக்கு கிடைச்சது? இது எப்படி கிடைச்சதுங்கிறது முக்கியம் இல்ல. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்றத பொறுத்து இருந்து பாருங்கன்னு வக்கீல் சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இது என்ன ரெக்கார்டு? முதல்ல இதுல என்ன இருக்குன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த காதலை நீ ஒத்துக்கிறியா? கட்டாயம். இந்த காதல என்ன தப்பு இருக்கு? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கமலேஷ்? எதையுமே யோசிக்க யோசிக்க குழப்பம்தான். அப்போ கல்யாணம் பண்ணிடலாம். என்ன மகேஷ் யோசிக்கிறீங்க? இது போங்க. பாருங்க கமலேஷ், போய் ரோஜா கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் தானே. அவளை தவிர உங்களுக்கு வேற யாரும் மனைவியா இருக்க கூடாதுன்னு சொன்னாலே முதல்ல உங்களுக்கு மனைவியா இருக்கிற தகுதி அவளுக்கு இருக்கான்னு போய் கேளுங்க. கடைசியா சொல்றேன். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த அசிங்கத்துக்கெல்லாம் அவளோட பதில் என்னன்னு போய் கேளுங்க. இப்போ அது விவாகரத்து கொடுக்கறாளான்னு போய் கேளுங்க. இத்தனை நாளா இப்பதான் உத்தமி பத்தினி கண்ணகிக்கு அப்புறம் பிறந்த கற்பு கரசின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தால. எனக்கு கிடைச்சிருக்கிறது போட்டோ இல்ல, அவ மூஞ்சில நான் பூச போற கறி. இது டேப் இல்ல, அவ திமிருக்கு நான் கொடுக்க போற சாட்டு அடி. இப்ப போய் நான் அவளை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நான் போடுற ஒண்ணு அவ என் வழிக்கு வரணும், இல்ல நிரந்தரமா என் வழியை விட்டே போயிடணும். மேடம் உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்னையா? ஆமா. யாரு? பேர் ஏதோ சொன்னாரு, சரியா ஞாபகம் இல்லை. அவரு பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? நல்லா ஸ்மார்ட்டா அழகா இருந்தார் மேடம். யாரு? தமிழ் நம்பியா? அதே தான் மேடம். தமிழ் வாயில நுழையிலையா? சரியான ஆளு பண்ணி. சரி தள்ளு. ஹாய் தமிழ், வாட் a pleasant surprise. என்ன ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? ஷோபா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது போன்ல பேசலாமே. ஆஹா, அது ஃபோன்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல. ஏன் ஒரே டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? நீ ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வர முடியுமா? எங்க? எங்கேயாவது போலாம் ப்ளீஸ். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு வந்துடுறேன். ம். ரோஜா, ஏன் கத்துறீங்க? இது என்ன உங்க வீடா? உள்ள வரும்போது நாக் பண்ணிட்டு வரணுங்கிற மேனஸ்ல உங்களுக்கு? ஆமா, உனக்கு மட்டும் தான் மதர் தெரசா மேல பக்தி இருக்கு, உனக்கு மட்டும் தான் மான மரியாதை இருக்கு. போதும், நீ போட்ட வேஷம் எல்லாம் போதும். நீ போட்ட வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. பாரு. என்ன இதெல்லாம்? உன்னோட கேவலமான நடத்தைக்கு இதெல்லாம் சாட்சிகள். நான் புருஷனுக்கு இலக்கணமானு அன்னைக்கு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு பட்டியல் போட்டியே. இப்ப நான் உன்னை கேக்குறேன், புருஷனை விட்டுட்டு கண்டவனை கட்டி பிடிக்கிறதும் கூத்தடிக்கிறதும் தான் பத்தினிக்கு இலக்கணமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. இந்த போட்டோஸை வச்சுட்டு என்ன நடத்த கட்டுவேன் நம்புறீங்களா? ஓஹோ, அம்மனிக்கு இது போதாதோ? நீ என்ன எதிர்பார்க்கற? நீ உன் பாய் ஃப்ரெண்டோட இருக்கிறத இன்டர்நெட்ல பப்ளிசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் பேசாமலே இருக்கணும்னா மரியாதைய விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடு. இந்த அசிங்கத்தை பார்த்த பிறகு உன் கூட என்னால வாழ முடியாது. ஓஹோஹோ, எனக்கு புரிஞ்சு போச்சு. டிவோர்ஸ் பேப்பர்ல என்னோட சிக்னேச்சர் வாங்குறதுக்காக நீங்க போட்ட நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு.
ஆமா, உன் நடத்தைய ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்ட நான் செஞ்ச ஏற்பாடு தான் இது. அவன் சட்ட பட்டன்ல கேமரா வச்சு லஞ்சம் வாங்கினவங்க எல்லாத்தையும் ஜனங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கானுங்க. உன் வேஷத்தை தோல் உரிக்க நான் போட்ட திட்டம் தான் இது. வெளியில சொல்லாதீங்க. 4 பேர் உங்களை காரி துப்புவான். இந்த போட்டோஸை வச்சு உங்களால ஒன்னும் ப்ரூவ் பண்ண முடியாது. இங்க பார், உனக்கும் கமலேஷ்க்கும் கள்ள தொடர்பு இருக்கு. போதும் மகேஷ், உங்களுக்கு நல்லபடியா குடும்பம் நடத்த தெரியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா பொண்டாட்டி கிட்ட பேச கூட தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. மரியாதை வெளியில போங்க. போற, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த காதலை நீ ஒத்துக்கிறியா? கட்டாயம். இந்த காதல என்ன தப்பு இருக்கு? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கமலேஷ்? எதுவுமே யோசிக்க குழப்பம்தான். அப்போ இதுக்கு என்ன சொல்ற? கண்ணகி பரம்பரையில பிறந்தவன். அது கமலேஷ் தாங்க. கீதா காதலை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். எங்களை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ 1000 ஜாஜாப் சொல்லுவ. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் காதுல பூ வச்சுட்டு இல்ல. இங்க பார், மரியாதை அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தாலியை கழட்டி கொடு. முடியாது. ரோஜா, மரியாதை இதுல கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடி உன்ன முடியாது? மகேஷ், நீ அடிக்கிற நீ. தம்பி, ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? ஆமா, அவ ஒண்ணு பத்தினி இல்ல, நடத்த கெட்டவ. போதும், வேண்டாம். சாமி கும்பிடுறவங்க சாமியை பழிக்க கூடாது. வித்த கத்துக்கிட்ட சிஷ்ய குருவை பழிக்க கூடாது. பாசத்தோட வளர்த்த தாயை பிள்ளைங்க பழிக்க கூடாது. அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷனே கதின்னு வந்த பொண்டாட்டிய புருஷன் பழிக்க கூடாதுப்பா. அப்படி பழிச்சு பேசினா அந்த வார்த்தையே உங்களை பழிக்கும். வேண்டாம், வேண்டாம். இவன் நடத்த கெட்டவனு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. பாருங்க, நீங்க பெட்ரூம்ல போய் போட்டோ எடுத்துட்டு வந்தாலும் அதை நான் நம்ப மாட்டேன். உங்களை பெத்த அம்மா நடத்த கெட்டவன் உங்க வாயால நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி ரோஜா நடத்த கெட்டவன் நான் நம்புறேன். எப்படி இருந்த குடும்பம்? எவ்வளவு கௌரவமான, கண்ணியமான, நேர்மையான பிசினஸ் மேனா இருந்தீங்க. உங்களுக்கு சந்தன அபிஷேகம் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு சாக்கடை அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா தம்பி? ஸ்னேகாவோட மோகத்துல மனசு மயங்கி அறிவு மழுங்கி கட்டின பொண்டாட்டியவே நடத்த கட்டவன்னு சொல்றதுக்கு வந்திருக்கீங்களே. ரோஜா நெருப்பு, உங்களையே எரிச்சிடுவா. ஜாக்கிரதை தம்பி. எந்த ஆம்பளையும் இவளை நெருங்க முடியாது. இத பத்தி அடுத்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. நல்லவனா திருந்தி வாங்க, இல்லனா இங்க திரும்பியே வராதீங்க. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ரோஜா, மரியாதை இதுல கையெழுத்து போடு. இப்ப மரியாதை இங்க இருந்து போறீங்களா? போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நேத்து நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி ஏதோ அப்செட்டா பேசுனீங்களே, என்ன விஷயம்? எனிதிங் ராங்? மேடம், நான் டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ண சொன்னேன். ரெடியா? பேப்பர்ஸ் ரெடியா இருக்கு. ஆனா முடிவு தான் திடீர்னு இருக்கு. ரொம்ப யோசிச்சு எடுத்த முடிவுதான். மகேஷ் நேத்து எப்படியெல்லாம் கேவலமா என்ன அசிங்கமா அவமானப்படுத்தி போட்டோஸ் எல்லாம் எடுத்து நான் பேசினதை டேப் பண்ணி அவர் எனக்கு புருஷனா நடந்துக்கல. அவர் எனக்கு தெரிஞ்ச மகேஷ் இல்ல. நான் நேசிச்ச மகேஷ் இல்ல அவரு. எதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா அவர் நடந்துக்கணும்? கேமேலையும் சேர்த்த வாரி இறைக்கணும். எல்லாம் ஒரு கையெழுத்துக்கு தானே, இந்த டிவோர்ஸ்க்கு தானே. நானே கொடுத்துடுறேன். தொலைஞ்சு போகட்டும் அவரு. கையெழுத்து போட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டா தொலைஞ்சு போறது மகேஷ் இல்ல, நீங்க தான். உங்க வாழ்க்கை தான். அவருக்கு என்ன
நீங்க இல்லைன்னா அடுத்தவ ரெடியா இருக்கா. வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம்னு சொல்லுவாங்க. அதுல ரிலே ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த காதல். ஒரு ஆம்பளையை ஜெயிக்க 4-5 பொம்பளைங்க ஒருத்தரை விட ஒருத்தர் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. வேண்டாம் மேடம், எதை சொல்லி என் மனசை மாத்திராதீங்க ப்ளீஸ். நான் தெளிவா தான் இருக்கேன். டிவோர்ஸ் பேப்பர்ஸை கொடுங்க, கழுத்து போடுறேன். ரோஜா, உன் கண்ணை நீயே குத்திக்க போறியா? பின்ன நான் குத்தலன்னா மகேஷ் குத்த போறாரு. அந்த வலி இன்னும் அதிகமா இருக்கும். இத பாரு, போட்டோ டேப்னு ஏதோ ஆதாரம் சொல்ற. அதெல்லாம் உண்மை இல்லாத பட்சத்துல நீ ஏன் பயப்படுற? ஏன்னா எனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே இருக்கு. ப்ளீஸ் அந்த பேப்பர்ஸ் கொடுங்க, நான் சைன் பண்றேன். பென் கொடுங்க. கமலேஷ், பேப்பர்ஸ் கொடுங்க. கமலேஷ், என்ன பண்றீங்க? அநியாயத்தை கிழின்னு கிழிக்கிறேன். இத பாருங்க மிஸ்டர் கமலேஷ், உங்க மரியாதை நீங்க காப்பாத்திக்கோங்க. இது என் பர்சனல் மேட்டர். நான் என் புருஷனுக்கு டிவோர்ஸ் தரதோ தராதோ ஏன் தனிப்பட்ட விஷயம். அதுல தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா நீங்க ஏன் டைவர்ஸ் தரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர் என்ன பத்தின கேவலமான போட்டோஸ் வச்சிருக்காரு. கேவலமான போட்டோவா? அன்னைக்கு நான் தடிக்க விழுந்தப்ப நீங்க என்ன தாங்கி பிடிச்சீங்கல்ல, அத மறைஞ்சிருந்து எந்த ராஸ்கலோ போட்டோ எடுத்திருக்கான். ஓஹோ, அப்ப இது உங்க பர்சனல் மேட்டர் இல்ல, நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன். நீங்க பாருங்க, நீங்க இதுல எல்லாம் அனாவசியமா. ப்ளீஸ் ப்ளீஸ். ஜானகி அம்மா ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. நானும் நீயும் தப்பா பழகிறதா தானே மகேஷ் சொல்றாரு. அப்போ அது என் பர்சனல் லைஃபையும் பாதிக்கும் இல்லையா? மகேஷ் வார்த்தையில சொல்ல போனா நான் உன்னை வச்சிருக்கேன் அதானே? இந்த பொய்யான குற்றச்சாட்டுக்கு பயந்து நீங்க விவாகரத்து பண்ண வந்துட்டீங்களா? நான் உங்களை புத்திசாலின்னு நினைச்சேன். யானைக்கும் அடி சறுக்கும். என்ன பண்றது? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மாட்டேன். உண்மையை யார் வேணாலும் பேசலாம். என்ன உண்மை? நீங்க நிரபராதி. அதை நிரூபிக்கத்தானே டைவர்ஸ் பண்றீங்க. ஆனா நீங்க டைவர்ஸ் பண்ணா ஊர் உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? உங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் கிடைக்காது. கமலேஷ் ரோஜா கள்ள தொடர்ப மகேஷ் கண்டுபிடிச்சிட்டாரு. அது வெளியே தெரியக்கூடாதுன்னு பயந்துதான் ரோஜா விவாகரத்து கொடுத்து மகேஷ் வாயை அடைச்சிட்டா. இப்படிதான் பேசும். கரெக்ட். இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்னேகா தான். அவ என்னையும் அழிச்சா, இப்ப உங்களையும் அழிக்க பாக்குறா. அவளோட எண்ணத்துக்கு நீங்களும் பலியாக போறீங்களா? வேண்டாம் மேடம், ப்ளீஸ் யோசிங்க. நீங்க டைவர்ஸ் கொடுக்க கூடாது. அவன் கதறணும், துடிக்கணும், அப்படியே அவன் திருந்தணும். நீங்க பேசாம இங்க இருந்து கிளம்புங்க. நாங்க வரோம் மேடம். ப்ளீஸ் சொல்றத கேப்பீங்க? வாங்க. என்ன இவரு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளிய காணோம். போன் ட்ரை பண்ணா செல்லு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மகேஷ், என்ன மகேஷ் நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒரு போன் பண்ணி ஸ்னேகா நான் இந்த இடத்துல இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. போனவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் இங்க பதறின்னு இருக்கேன். ரோஜா போய் பாத்தீங்களா? என்னாச்சு? ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சரி, இந்த போட்டோஸ் டேப்ஸ் எல்லாம் அவகிட்ட காட்டுனீங்களா? பொம்பளை அவ மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பயப்படுவா. அவதான் சூடு, சொர்ண, வெக்கம், மான, ரோசம் எல்லாத்தையும் விட்டாலே. கடவுளுக்கே பயப்பட மாட்டேன்றா, கட்ட புருஷனுக்கா பயப்படுவா? போன அவகிட்ட இந்த டேப்பு போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டினேன், மிரட்டின, திட்டினேன். ஆனா இதெல்லாம் போய் நான் அப்படியே சாதிக்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க அவளை சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? சும்மாவா விட்டுட்டு வருவேன்? என்ன பலார் அரைஞ்சிட்டா? என்ன சொல்றீங்க? ரோஜா உங்களை அடிச்சிட்டாளா? எல்லாம் அந்த கமலேஷ் கொடுக்கிற தைரியத்துல தான் ஆடிக்கிட்டு இருக்கா. அவ கொடுத்த அடியை வாங்கிட்டு அவளை சும்மா விட்டீங்களா? சும்மா விட்டு வருவேனா? நானும் அடிக்க போனேன். அதுக்குள்ள அந்த ஜானகி அம்மா வந்து தடுத்தாங்க. அவங்க மட்டும் வரலன்னு வை, இன்னைக்கு அவ கை கால உடைச்சு போட்டுட்டு தான் வந்திருப்பேன். இப்போ ஒண்ணும் ஆகல. அவ சாவு என் கையில தான். அவளை மட்டும் நான் கொல்லாம விட மாட்டேன் ஸ்னேகா. ஜானகி அம்மா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னாங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ என் மருமக மேல கை நீட்டிருப்ப. அவ தாலியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிற. அந்த அளவுக்கு அவ என்னடா துரோகம் பண்ணா? என்ன துரோகம் பண்ணாலும் பாருங்க.
டேய், அவ ஒரு ஆம்பளை கூட பழகிறது தப்பாடா? இது என்னடா இது? படுக்கை அறை படமா? ஏதோ ஒரு தோட்டத்துல அவ தடுக்கி விழ போயிருக்கிறா, அவன் தாங்கி பிடிச்சிருக்கிறான். இந்த லாஜிக் கூட உன் கேவலமான புத்திக்கு புரியலையே. ச்சே, எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் 24 மணி நேரமா அவளுக்கு ஜாலரா அடிக்கிறது உங்க வேலையே. நான் சொல்றேன், அவன் நடத்த கெட்டவன் தான். ஏண்டா, அவ நடத்த கெட்டவன் சொல்ற தகுதி முதல்ல உனக்கு இருக்காடா? நீ இவ கூட குடும்பம் நடத்துவ, அது அவளுக்கு குத்தக்கூடாது, வலிக்க கூடாது. ஆனா அவ ஒரு ஆம்பளை கூட பழகினா நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. உன்னை 2 போட்டு போற நிறுத்துங்க. என்ன ஆளாளுக்கு அவர் மேல கை நீட்டிட்டே இருக்கீங்க? நான் ஒருத்தி இங்க இருக்கேன். உன்னையும் 4 சாத்து சொல்லி ஞாபகப்படுத்துறியா? ஐயோ மகேஷ், பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. அடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போயிடாதீங்க. மரியாதை வீட்டு விட்டு வெளியில போங்க. மகேஷ், என்ன மகேஷ் நீங்க உங்க அப்பா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தப்பு. இப்ப புரியுதுமா? அவன் பின்னால இருந்துகிட்டு யாரு சாவி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. ஸ்னேகா, நீ உருப்படவே மாட்டேன். என்னங்க இது? நீங்க அவரோட அப்பா உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா நல்லதுக்கே காலம் இல்ல. அப்படியே ரோஜா உங்க பொண்டாட்டி அவகிட்ட போயிடுங்கன்னு அட்வைஸ் பண்ண. மானம் கட்டவளே, வெக்கம் ரோஷம் இல்லாம கழுத்துல தாலி கட்டிக்காம இவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற நீ மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? தாலி கட்டிக்கலாம்னு நினைச்சாதான் நீங்க யாரும் விட மாட்டேங்கிறீங்களே. ஹலோ சார், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்பவும் பேசிட்டீங்க. பேசாம நடைய கட்டுறீங்களா? இன்னொரு முறை இந்த பக்கம் வந்தீங்கன்னு வைங்க, மரியாதை கெட்டுடும். இன்னொரு தடவை நான் இங்க வந்தேன்னா உனக்கு யமனா தாண்டா வருவேன். என் மருமகிட்ட நீ வாழை ஆட்ட, உனக்கு வாழை இருக்காது, படுவா தலையே இருக்காது. அடியை சூனியக்காரி ஸ்னேகா, என் பிள்ளைக்கு நீ சூனியமா வைக்கிற, அவனை வசியப்படுத்தி அவன் வாழ்க்கையே நாசப்படுத்திட்டியடி. நீ நல்லாவா இருப்ப? என்ன மகேஷ் இவர் இப்படி பேசிட்டு போறாரு? நான் சூனியக்காரியா? ஸ்னேகா, நீ ஏன் டென்ஷனா இருப்போ? அந்த ஆள் தான் ஏதோ மரக்கல்டு போச்சு. நீ பேசாம இரு. வந்துட்டீங்களா மாமா? கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். என்ன மாமா, நேரமாகுது, சீக்கிரம் கை கழுவிட்டு வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாமா, வயிறு ரொம்பிடுச்சு. ஏன், வெளியில சாப்பிட்டு வரீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி வயிறு ரொம்ப? நீ செஞ்ச காரியத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு வயிறு ரொம்பிடுச்சுமா. ஜானகி அம்மா ஃபோன் பண்ணி எல்லா விவரமும் சொன்னாங்கம்மா. மகேஷ் ஆபீஸ்க்கு வந்தது அதுவும் தெரியும். நீ லாயர் ஆபீஸ்க்கு போய் டைவர்ஸ் பண்ண போறேன்னு கலாட்டா பண்ணதும் தெரியும். என்னை விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியாமா? அதுவும் சரிதான். உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். நான் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? என்ன ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுட்டு நீ ஜீவாவோட போய் எங்கேயாவது சௌக்கியமா இருமா. ஏன் மாமா என் நிலைமை தெரியாம பேசுறீங்க? நீங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க புள்ளைய என்ன கொடுமைப்படுத்துறாரு. மகேஷ் என் கழுத்துல தாலி கட்டின நாள்ல இருந்து கஷ்டம் மேல கஷ்டம்தான். ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா நிம்மதியா இருந்ததில்ல. ஆனாலும் இதுதான் என் தலைவிதின்னு இத்தனை நாள் நான் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் என்ன பண்ணார் தெரியுமா? கமலேஷும் நானும் தப்பா பழகுற மாதிரி ஒரு போட்டோவை கொண்டு வந்து போட்டு என் தாலியை கழட்டி கொடுன்னு கேக்குறாரு. தெரியுமா, இப்பதான் அந்த ராஸ்கல் வீட்டுக்கு போய் அவனை அடிச்சு உதைச்சிட்டு வர. நீங்க அடிச்சு உதைக்கிறதுனால என் மனசுல பட்ட காயம் ஆறிடுமா? இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேனா அது ஜீவாக்காகவும் உங்களுக்காகவும் தான் மாமா. அதுக்காக நீ டைவர்ஸ் முடிவு எடுக்காதம்மா. அவர் என்ன வேண்டாம் வேண்டான்னு வாய்க்கு வாய் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரே. ஒரு ரவுடி ரோட்ல போற ஒரு பொம்பளையோட தாலியை பறிச்சுட்டு ஓடுற மாதிரி என் தாலியை அறுக்க முயற்சி பண்ணி கலாட்டா பண்ணியிருக்காரு. இதுதானே அவருக்கு எனக்கும் உள்ள உறவு. இத நானே கழட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டா அவராவது சந்தோஷமா இருப்பாருல்ல. அவசரப்படாதம்மா. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இனிமே இதை தாங்குற சக்தி என் மனசுக்கும் இல்ல மாமா. நீ என்ன சுயநலவாதின்னு நினைச்சிட்டா கூட பரவாயில்லம்மா. ஆனா நீ இல்லனா அவன் உருப்படாம போயிடுவான். நீ டைவர்ஸ் கொடுக்காததுதான் அவனை அடக்கி வச்சிருக்கு. உன் தாலி கயிறு தான் அவனை கட்டி வச்சிருக்கு. அந்த தொடர்பையே நீ அறுத்துட்டினா அவன் தப்பான வழியில போய் தொலைஞ்சு போயிடுவாமா. நான் விபரீதமா ஏதாவது முடிவெடுத்துட்டா
அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு படுங்க மாமா. தமிழ், இப்பவாத விஷயத்த சொல்லுங்க. என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல. உங்க அம்மா என்ன பார்க்க கரேஜுக்கு வந்திருந்தாங்க. ஐயோ, அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு பூர்ண சம்மதம் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. நிஜம்தான். ஆனா என் அம்மாவோட கேரக்டர் அது இல்லையே. என்னால அவங்கள புரிஞ்சுக்கவே முடியல. உங்க அம்மா வந்துட்டு போன பிறகு அருணாவோட அம்மா அப்பாவும் வந்து என்னை பார்த்தாங்க. அருணாவோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. எங்க பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுங்க, பழச எல்லாத்தையும் மறந்து அருணாவை ஏத்துக்கங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு அந்த அம்மா என் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. எந்த அப்பா அருணாவை விட்டுடுன்னு என்னை ஜெயிலுக்கு அனுப்புனாரோ அதே அப்பா என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பா, கைவிட்டுறாதன்னு கண் கலங்கி அழுவுறாரு ஷோபா. எனக்கு ஒண்ணுமே புரியல ஷோபா. சொல்லப்போனா நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். என் காலு கீழே இருக்க பூமி புரண்டு தலைக்குப்புற விழுந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு பக்கம் உங்க அம்மா என்னடான்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போதுன்னு சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அருணாவோட அம்மா அப்பா வந்து அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க மாட்டேனான்னு ஏங்கிட்டு போறாங்க. அப்போ உங்க முடிவு? என் முடிவு, தலையெழுத்து எதுவுமே இப்ப என் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு. நீ சொல்ற முடிவுல தான் இருக்கு ஷோபா. தமிழ், இப்ப நான் என்ன சொல்லணும்? என்ன ஷோபா அது? என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல தானே நான் உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. அந்த முடிவை நீங்க வெளில சொல்றதுக்கு பயப்படுறீங்க. அதுதான் நிஜம். சச்சா, அப்படிலாம் இல்லம்மா. நம்ம நிச்சயதார்த்தம் முடிஞ்ச நிலையில இப்படி ஒரு பிரச்சனை வருது. நீங்க தெளிவா இருந்திருந்தீங்கன்னா அருணாவோட அப்பா அம்மா கிட்ட என்னால பின்வாங்க முடியாது, ஷோபாக்கு நான் கொடுத்த வாக்கை தட்ட முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாம் இல்ல? ஆனா நீங்க திடீர்னு ரிவர்ஸ் கியர் போட்ட மாதிரி இங்க வந்து நிக்கிறீங்க. என்ன செய்யறதுன்னு என்கிட்டே கேக்குறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு புரிஞ்சு போச்சுதாமா, உங்க மனசு பழைய காதல அசைப்போட ஆரம்பிச்சிடுச்சு. பட்டு போன காதல் நினைவுகள் அருணா விதவையா பார்த்ததும் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க ஒத்துக்க மறுத்தாலும் இதுதான் நிஜம். ஷோபா, அருணாவை நான் இன்னும் மறக்கலம்மா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நான் இழந்துட்டேனே தவிர அருணா இன்னும் என் மனசுல தான் இருக்கா. அனாதையா இருந்த எனக்கு பாசத்தை காட்டி பிள்ளையார் சொல்லி போட்டவ அவ. காதலுங்கிற கற்பூர அரத்தி காட்டினவ அவ. அவ ஒருவேளை நல்லபடியா கல்யாணம் ஆகி அவ புருஷனோட சந்தோஷமா இருந்தான்னு வையேன், நானும் தள்ளி நின்று பார்த்துருப்பேன். ஆனா அவ இப்போ ஒரு புதமணலுக்குள்ள புதஞ்சிட்டு இருக்கா. அவளை கை தூக்கி காப்பாத்துற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இந்த சமயத்துல நான் அவளுக்கு கை கொடுக்காம வேடிக்கை பார்த்தேன்னு வையேன், அதுனா என் காதலுக்கு பண்ற துரோகம் ஷோபா. சபாஷ். நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கல்யாணத்தை நிறுத்துறது துரோகம் இல்லையா? சரி, உங்க முடிவு தெளிவா சொல்லுங்க. நான் அருணாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நினைக்கிறீங்க அவ்வளவுதானே? முடிவு பண்ணிட்டேன். குட், வெரி குட். ஷோபா, நான் என் காதலை நிரூபிக்கணும் ஷோபா. நீங்க இதுவரைக்கும் நிரூபிச்சது நீங்க ஒரு ஆம்பளை அப்படிங்கிற உங்க சந்தர்ப்பவாத புத்திய மட்டும்தான். என்ன மன்னிச்சிரு ஷோபா. ஐ எம் சாரி. சாரி, ஐ எம் சாரி. இவ்வளவு அழகான வார்த்தைங்க அது. இங்கிலீஷ்காரங்க விட்டுட்டு போன சொத்து. ஈவரக்க இல்லாத வார்த்தைங்க அது. மனிதாபிமானமே இல்லாத வார்த்தைங்க அது. உணர்ச்சிகளை தூக்கி போட்டு மிதிச்சு நசுக்கிற வார்த்தைங்க அது. கத்தி எடுத்து நெஞ்சில சரக்குன்னு குத்திட்டு, அடடா தெரியாம குத்திட்ட வலிக்குதா அப்படின்னு கேக்குற ஒரு முட்டாள்தனமான மூர்க்கமான குரூரமான வார்த்தைங்க அது. ஷோபா, சாரி சாரி.
முடிவு கேட்டு நான் அழக்கூடாதுன்னு நினைச்ச தமிழ். தைரியமா சந்தோஷமா சிரிக்கணும்னு நினைச்சேன். உங்களை எட்டி உதைச்சிட்டு அலட்சியமா போகணும்னு நினைச்ச தமிழ். ஆனா முடியல. கனவு மாளிகைன்னு நினைச்சு கண்ணாடி மாளிகை கட்டி அது கல்பட்டு உடையடிச்ச. ஒரு சாதாரண சராசரி பெண் அழதானே செய்வான். என்ன கொஞ்சம் அழ விடுங்க ப்ளீஸ். இப்ப பேசுங்க. நீ அருணாவை கல்யாணம் பண்ணிக்கோ தமிழ். எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. சொல்லப்போனா உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு தான் நான் ஆரம்பத்துல நினைச்சேன். ஆனா ஒரு கட்டத்துல அருணா தான் மனசுல நீங்க இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டான். அப்பதான் நாம ஏன் வாழ்ந்து பார்க்க கூடாதுன்னு என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. பிரயாணம் போறச்ச கூட்டமா இருக்கிற பஸ்ல திடீர்னு ஒரு சீட்டு காலியானா நம்ம அடிச்சு புடிச்சு எப்படியாவது போய் அந்த இடத்த பிடிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கும் வாழ்ந்து பார்க்கணும்ன்ற ஆசை வந்துச்சு. நானும் ஒரு சராசரி பொண்ணு தானே. ஷோபா, என்ன சொல்லி என்ன, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓகே தமிழ், நான் விலகிக்கிறேன். எனக்கு இந்த ஆஃபீஸ் வேலை கட்டின்றாழுதான் பிராப்தம் இருக்கு. நீங்க அருணா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. ஆல் தி பெஸ்ட். ஷோபா, தேங்க்ஸ் ஷோபா. சொல்லாதீங்க சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சாரிங்கிற வார்த்தையும் தேங்க்ஸ்ன்ற வார்த்தையும் ஈவரக்கு இல்லாத வார்த்தைங்க. அடுத்த வாழ ஏமாத்துற கேவலமான கெட்ட வார்த்தைங்க அது. சொல்லாதீங்க. இப்ப நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, குட் பை. போரும், நீ சாப்பிடல. என்ன கேட்டே? ரோஷம் இருக்கிறனால நீ கண்ட கைசட கூடலாம் குடும்பம் நடத்துற நீ கட்ட பொண்டாட்டி நடத்த கட்டுவன்னு சொல்றியா? முதல்ல கையறா. என்ன கையா? வெக்கமால உனக்கு? நானும் ரோஜாவும் நட்பு ரீதியா பழகிறத போட்டோ பிடிச்சி அசிங்கமா பேசுறிய. முதல்ல உன் முதல்ல இருக்க அழுக்கு தொட. ஏய், ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கே இவ்வளவு கோவம் வருது? இதுல இருந்து கிளியரா தெரியுது உனக்கும் அவளுக்கு சம்பந்தம் இருக்கு. என்னையும் ரோஜாவும் சம்பந்தப்படுத்தான் நீ போட்டோ பிடிச்சிருக்க. அதனால இந்த விஷயத்துல எனக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா, உன்னை இந்த அளவுக்கு மாத்தினது யாரு? ஓஹோ, பக்கத்துல நிக்கிற பத்தினியா? ஏய், மரியாதையா பேசு. ஆஹா, உங்களை பத்தினின்னு சொல்லிட்டேனா? ஐ எம் சாரிமா. என் வாயால உங்களை பத்தினின்னு. ஏய், வாயை மூடிட்டு மரியாதை வெளியில போ. வெளியில போ. போறேன். ஏ ஸ்னேகா, நான் பத்திரிக்கைக்காரன். நான் உன்னை பத்தி விமர்சனம் எழுதினா அதுக்கப்புறம் நீ பாட முடியாது. உன் ஆட்டம் க்ளோஸ். நீங்க பாரு, பத்திரிகை தர்மத்தை மீறி நீ எழுதினா உன் ஆட்டம் க்ளோஸ். நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நீயும் கோர்ட் கேஸ்னு அலைய வேண்டியதுதான். ஏய், எனக்கு சட்டமும் தெரியும், கோர்ட் கேஸும் தெரியும். உங்க 2 பேருக்கு இதான் கடைசி எச்சரிக்கை. டே மகேஷ், உன்னை இங்கே என்னால கொண்டுட்டு போக முடியும். ஆனா ரோஜா பாவம், விதவையாயிடுவான். உன் குழந்தை அனாதை ஆயிடும். அதனால உன்னை விட்டுட்டு போறேன். என்ன மிரட்டி பாக்குறியா? ஏய், உன்னை மிரட்டுறனே வச்சுக்கோ. இங்க பார், இன்னும் 24 மணி நேரம் உனக்கு டைம் தரேன். நீ பண்ண கலாட்டாவுக்கு ரோஜா கால்ல போய் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீ விவாகரத்து கேட்டது தப்புன்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல நீங்க 2 பேரும் இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. ஹலோ, ராமநாதன் ஸ்பீக்கிங். வணக்கம் சார், நான் கமலேஷ் பேசுறேன். கமலேஷ்னா யார்யா? சார், நான் புதிய வியூகம் பத்திரிகை எடிட்டர் கமலேஷ். போன வாரம் கூட உங்க பேட்டிலாம் போட்டோமே. ஓ, நீயாப்பா? தினம் 1000 பேர் ஃபோன் பண்ணி சான்ஸ் கேட்குறான். அதான். என்ன விஷயம்? சார், பாடகி ஸ்னேகான்னு புதுசா ஒரு பொண்ணு. அட ஆமாம்ப்பா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அந்த பொண்ணு ரொம்ப அருமையா பிரமாதமா பாடுது. ஆனா அதுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. நீ என்ன பண்ற? அந்த பொண்ணை பத்தி
ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து உன் பேப்பர்ல சண்டே ஸ்பெஷல் எடிஷன்ல ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கல் போடு. அதை படிச்சுட்டு அவன் வாய் அடைச்சு போயிடணும். சார் நான் நிஜமாவே அந்த பொண்ணுக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்குப்பா. சார் எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. அந்த பொண்ணுக்கு நீங்க பாட வாய்ப்பு தரக்கூடாது. அதை சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். என்னது? நீங்க அவங்களுக்கு ஓவரா சிபாரிசு பண்றதா சபாக்கள்ல பேச்சு. அதுக்காக திறமை இருக்கு என்கரேஜ் பண்ற. அவளுக்கு வாய்ப்பு தரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதுவும் நீ ஒரு சாதாரண ஒன்றரை பேப்பர்காரன். நீ எதுக்கு இதுல தலையிடுற? நீ ஏன் என்ன மிரட்டுற? நான் உங்களை மிரட்டல. வரக்கூடாதுன்னு சொல்றது மிரட்டல் தானே? அவளுக்கு கச்சேரியில பாடுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல, ஒழுக்கமும் கிடையாது. திருவையாறு ஆராதனை விழால எந்த தகுதியும் இல்ல அவளுக்கு பாடுறதுக்கு. அவங்களுக்குலாம் என்னையா கெடுதல் பண்ணா? எத்தனை பேர் இப்படி கிளம்பியிருக்கீங்க? நீலாம்பரி அவன் அப்பனும் பொடி பிடிக்கிறாங்க. இப்போ சம்பந்தம் இல்லாத நீ என்ன வந்து மிரட்டுற? அவளை பத்தி என் பத்திரிகையில நான் உண்மை எழுதுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். அவளை பத்தி எவ்வளவு கேவலமா வேணாலும் எழுதிப்போ. அவளுக்கு பாட நான் வாய்ப்பு தருவேன். திருவையாறுல பாட வைப்பேன். முடிஞ்சா தடுத்துக்கோ. சந்தோஷம் சார். சபால பாட வைப்பீங்கல்ல? உங்க சபால எந்த ப்ரோக்ராம் நடக்காது. என்ன மிரட்டுறியா? இல்ல, நடக்க போறத சொன்னேன். வணக்கம்மா. வணக்கம் மகேஷ். என்னமோ தெரியல மகேஷ், எனக்கு மனசே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாம பாடுவா. மேடம், ஆபீஸ் ரூம்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. யாரு? தெரியல, யாரோ ஒரு லேடி. என்ன, ஒருவேளை ரோஜாவா இருக்குமோ? அந்த நீலாம்பரியா தான் இருக்கும். அவளதான் மேனேஜருக்கு தெரியுமே. சரி, வா போய் பார்க்கலாம். அம்மா, அம்மா நீ நகர் அந்த பக்கம். என்ன தொடாத, அருவருப்பா இருக்கு. அம்மா. ஆமாண்டி, உன்னோட அம்மா தான். உன்னை பெத்ததுக்காக வெக்கப்படுறேன். நான் என்னம்மா தப்பு பண்ணினேன்? இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ரோஜாவோட ஆத்துக்கார பறிச்சுண்ட பாவம் அவ. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கல்யாணம் ஆகாத ஆம்பளை எல்லாம் இருக்கா. அவளெல்லாம் விட்டுட்டு பெரிய கண்காணாத மாணிக்கு மாதிரி இவனை பிடிச்சு அலையற. இப்போ உனக்கு ஏண்டி டைவர்ஸ்? இங்க பாருமா, மகேஷ் கையால தாலி கட்டிட்டு கௌரவமா வாழணும்னு நினைச்சப்போ தாலி கட்ட விடாம வந்து தடுத்துட்டா அவ. அது தெரியுமா உனக்கு? எனக்கு வாழ்க்கை பிச்சை கூட ரோஜான்னு கல்யாண மேடையில அவ காலை பிடிச்சு கதறினேன். அவ மனசு இறங்கலையே. உரிமையை கேட்டா யோசிக்கலாம். நீ கேட்டது கேவலமான பிச்சை. போடுறதும் போடாததும் அவ இஷ்டம். பிச்சைக்காரி என்னைக்குமே பிச்சைக்காரி தான். அப்புறம் எதுக்கு இந்த பிச்சைக்காரி கிட்ட சிபாரிசு பண்ண ஒண்ணு அனுப்பினாலும்? அவ ஒண்ணு அனுப்பல. ஜானகி அம்மா போன் பண்ணி உன்னோட அராஜகத்தை சொன்னா. நான் தான் மனசு கேட்காம நியாயம் கேட்க வந்தேன். அதுக்கு நேரம் காலம்னு ஒண்ணு இல்ல. அவ இப்ப கச்சேரி பாட போறா. இப்ப இப்படி எல்லாம் பேச அவளை மூட் பண்ணா அவ எப்படி பாடுவா? போதும். இவ கச்சேரி பாடுறதுல உனக்கு இருக்கிற அக்கறை. உன்னோட சங்கீத ஞானம் எனக்கு தெரியாதாக்கும். சரியான ஞான சூன்யம். சரிகமா பதனி பாடுறதுக்குள்ள புரட்ட விட்டு தூங்குற கேஸ் நீ. இப்ப என் பொண்ணை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்க. ரொம்ப பேசாதீங்க. ஸ்னேகா, நீ கச்சேரி முடிச்சிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். மகேஷ், அம்மா உன் வாய் வச்சுன்னு சும்மா இருக்கியா நீ? வந்த விஷயம் என்னன்னு சொல்லி நடைய கட்டு. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடி? டென்ட்டுக்குள்ள தலையை விட்டுண்ட ஒட்டக மாதிரி ரோஜா வாழ்க்கையில நீ நுழைஞ்ச. இப்ப கைய விட்டு காலை விட்டு உடம்பு முழுசையும் உள்ள விட்டுட்டு இப்ப ரோஜாவையே வெளியில துரத்துற. அவ ரொம்ப நல்லவ. அதான் உன்னை இன்னும் உசுரோடு விட்டு வச்சிருக்கா. வேற யாராவது இருந்தா என்ன மிரட்டுறியா? நீ மனசாட்சிக்கே பயப்படாதவ மிரட்டலுக்கு பயப்பட போற. நீயும் ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதடி. ரோஜா தாலியை பறிக்காத, டைவர்ஸ் கேட்காத. அதுவும் இவனை நம்பி எதுவும் செய்யாத. நாளைக்கு உனக்கே அந்த வேண திரும்பிடும். ரோஜா தாலியை மட்டும் பறிச்ச உன்னோட முதல் எதிரியே நான் தாண்டி. Father
அடடே, இருமா நீ வாமா நீ சார், பேசாம வாமா என்ன? அட வாமா 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 சார் என்ன நீ இதெல்லாம் வா நீ சார் நீ வாமா சார் என்ன சார் நடக்கிறதீங்க? எனக்கு பதிலா அவ அங்க உட்கார்ந்து பாடிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவ கூட சேர்ந்து இப்படி நீங்களே என் முதுகுல குத்திட்டீங்களே. உன் முதுகுல யாருமா குத்துனாங்க? நீயே வேணும்னு விரும்பி போய் கிணத்துல விழுந்துட்ட. மேலெடுத்த பிரஷர். நான் என்ன பண்றது? சபா செக்ரட்டரிகளே பகைச்சுக்கிட்ட, சகப்பாடுகளை திட்டுன, பத்திரிக்கைக்காரர்களை கை நீட்டி அடிச்ச. இவ்வளவு திறமை தகுதி இருந்தும் உன்கிட்ட ஒழுக்கம் இல்லையாமா? சார் என்ன சார் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்றீங்க? சபா செக்ரட்டரியை பகைச்சுண்டேன். ஏன் என்னோட திறமையை பாராட்டாம தான் சொந்த மகளுக்கு சப்போர்ட் பண்ணாரு. சக பாடகியே திட்டினேன். ஏன் தனக்கு திறமை இல்லைன்றத மறைக்கிறதுக்காக எனக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணான். பிரஸ்காரனையும் அடிச்சேன். ஏன் என் பர்சனல் லைஃப்ல தலையிட்டு எனக்கு கொச்ச கேள்வி கேட்டான். இதுக்கு எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா சார்? சாரிமா, சங்கீதங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கு. உன் பர்சனல் வாழ்க்கை ஒழுக்கமா இருந்தால் ஒழிய உன்னால சங்கீதத்துல ஜெயிக்கவே முடியாது. யாராவது கல்லை விட்டு எரிஞ்சுட்டே தான் இருப்பான். அசிங்கம் உன் மேல பட்டுண்டே தான் இருக்கும். என் அனுபவத்துல நிறைய பேரை பார்த்திருக்கேன். திறமை கொட்டி கிடக்கும், குடிகாரனா இருக்கும். சரஸ்வதி கடாட்சம் அபரீதமா இருக்கும், சின்ன வீடு வச்சிருப்பான். பாடினா மனசு உருகி கேட்கிறவா கண்ணில இருந்து கண்ணீர் கொட்டும். பொம்பளை சாகாசம் வச்சிருப்பான். எத்தனையோ திறமைசாலிகள், எத்தனையோ ஜாம்பவான்கள் தங்களுடைய நடத்தையால அழிஞ்சு போயிருக்காங்க. உரு தெரியாம போயிருக்காங்க. சங்கீதம் ஏரி மாதிரி புகழ் உச்சிக்கும் கொண்டு போகும், சரசரன் இறக்கியும் விட்டுடும். இன்னும் உனக்கு வாய்ப்பு இருக்கு. பர்சனல் வாழ்க்கையை திருத்து. சரஸ்வதி உன்னை தேடி வருவா, ஸ்ரீதேவியும் வருவா, இல்லன்னா மூதேவிதான். சங்கீத விஷயத்துல நீலாம்பரி உன்னை விட தகுதி குறைச்சலானவதான். ஆனா பர்சனல் லைஃப்ல ரொம்ப சுத்தமானவ. அதான் அந்த மேடை உன்னை இறக்கி விட்டுடுச்சு, அவளை ஏத்துக்குச்சு. நீ புத்திசாலி பொண்ணு. திரும்பி வரப்போறியா இல்ல திரும்பி பார்க்காம ஓட போறியா? நீயே முடிவு பண்ணிக்க.